இனி தமிழ்நாடு பெண்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. சிஎம் விஜயின் மாஸ் பிளான். பட்ஜெட்டில் பெண்களுக்கு காத்திருக்கும் டபுள் சர்ப்ரைஸ். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் 2 முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்பு இதில் முதன்மையாக எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தற்போதைய கட்டணமில்லா பேருந்து பயண வசதியை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து வகையான மாநில அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அமையவுள்ள இந்த அதிரடி அறிவிப்புகள் தமிழக பெண்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வரும் நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையனும் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து செங்கோட்டையன் பேசும்போது, மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கும் தெரிகிறது, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். நேற்று கூட ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்களை நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை வேண்டும் என மனு அளித்துள்ளனர். ஆன்லைன் வழியாக யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து இருக்குமேயானால் அது தேர்வு செய்யப்படும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் 2500 வழங்கப்படும் என கூறியிருந்தது. தற்போது தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் 2500 எப்போது வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் எழுந்துள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 2500 பற்றி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது.